நாளை நம்முடைய வாழ்வு சோதனையிலே ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. பேரின்பத்தை பற்றி 100 பாடல். கவலைப்படாதே, 100 பாடல் அல்ல, பாட ஆரம்பித்து விட்டால் ஆயிரக்கணக்கில் பாடிக்கொண்டே இருப்பேன். 1000 அதுவரை நான் பொறுத்திருக்க மாட்டேன். சரியாக 100 பாடல் முடிந்தவுடன் ஓடோடி வருவேன் உங்கள் முன்னால். அப்போது நான் உன்னை பற்றியே பாடுவேன். இளவரசி, சிறை அதிகாரிகள் வரும் நேரமாகிவிட்டது. ஆமாமரா, போய் வா, நம்பிக்கையோடு இரு. போய் வா. அன்பே, அம்மா, அவர் வந்து விட்டார். எங்க? 100 பாட்டுகள் முடிஞ்ச அப்புறம் தான் நீங்க அவரை பார்க்கணும் இல்லையா? ஆமா. 100 புஷ்பங்கள் வேண்டும் என்று கேட்டேனே, பாட்டுகளை என்றதுக்கு தானே. இதோ. பொங்கி எழும் புது நிலவு, புத்துணர்ச்சியூட்டும் தென்றல், பூத்து குலுங்கும் மலர்களின் மனம், மனத்தை மயக்கும் மன்மதன் சிலை, அந்தியத்தை நெருங்கியவர்க்கும் சிந்தையை கிளறும் நிலை, கண்களை மட்டுமல்ல கருத்தையும் கவரும் காட்சிகள் கொண்ட இச்சூழ்நிலையிலே இளங்கவிஞனான எழிற்குமரன் அம்பிகாபதி கடவுளை பற்றி பாட வேண்டும். அதுவும் 100 பாடல்கள். இச்சோதனையிலே இவன் வெற்றி பெற்றால் சோழ நாட்டின் சுந்தர பதுமை அமராவதி இவனுக்கு, தோல்வியடைந்தால் வேண்டாம் வேண்டாம், இவன் வெற்றி அடையட்டும். பாட ஆரம்பிக்கலாம். குலசேகரா, ஒவ்வொரு பாட்டு முடிந்ததும் ஒவ்வொரு சோழியாக எடுத்து அந்த தட்டிலே போடு. கலைமகளே, ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். ஒரு பாட்டு முடிந்து விட்டது. இது கடவுள் வணக்கம். ஏன் கணக்கில் சேராதா? சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை, ஞான தேசிகனை மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே
சந்ததம் மூவாசை தகதியில் உழந்தனை சந்ததம் மூவாசை தகதியில் உழந்தனை சமரச சன்மார்க நெறிதனை மறந்தனை சமரச சன்மார்க நெறிதனை மறந்தனை அந்தகள் வரும் போது அவனியில் யார் துணை அந்தகள் வரும் போது அவனியில் யார் துணை ஆதலினால் இல்லேன் அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகழ்ந்திடுமே சிவகாமி மகனை கண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே வடிவேலும் மயிலும் துணை வடிவேலும் மயிலும் துணை சொல்வளமார் செந்தமிழால் சந்ததமும் கந்தனை பாட வடிவேலும் மயிலும் துணை நடராஜன் அருள்பாலன் நான் மறை கொள்ளும் சீலன் நடராஜன் அருள்பாலன் நான் மறை கொள்ளும் சீலன் தடமேவும் பொழில் சூழும் தணிகை வாழும் பரமஞான குருபரன் வடிவேலும் மயிலும் துணை சொல்வளமார் செந்தமிழால் சந்ததமும் கந்தனை பாட வடிவேலும் மயிலும் துணை மல்லிகா 99 பாட்டுகள் முடிந்து விட்டன. வெங்காயம் 98 பாடிவிட்டான் ஐயா. என்னமா அமராவதி அவளுக்கு தானோ? ஐயோ இதையா உன் ஒப்பு வாயால சொல்ற? தமிழ் மாலை தன்னை சூடுவார் தமிழ் மாலை தன்னை சூடுவார் கொள்கை தளிர் மாலை மலர் மாலை ஜெப மாலையுடன் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவார் கொள்கை தளிர் மாலை மலர் மாலை ஜெப மாலையுடன் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவார் தாபமிகு வெப்பு பாதமொடு பித்தமான பிணி மொய்த்து உடம்போடு தாபமிகு வெப்பு பாதமொடு பித்தமான பிணி மொய்த்து உடம்போடு தாருமைய துன்ப சாகரம் உழல்து சாதனை இழந்து வருந்தாமுன் தாருமைய துன்ப சாகரம் உழல்து சாதனை இழந்து வருந்தாமுன் தாளை அழித்திட வேணும் என துதி பாடருணை கிரிநாதன் அழைத்திட தயவுடன் விரைந்து அருமழை பொழிந்து முத்தை தருவத்து திருநகையன முதலடி உதைத்த தழைத்த கருணையை நினைத்து நினைத்து கவிமல கொடுத்த தமிழ் மாலை தன்னை சூடுவார் கொன்றை தளிர் மாலை மலர் மாலை ஜெப மாலையுடன் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவார் சத்தேகரிந்த குழலே துவளத்தரணவடம் துத்தேய குழையூசலாட சத்தேகரிந்த குழலே துவளத்தரணவடம் துத்தேய குழையூசலாட
கொள் செவ்வாய் நற்றேனொழுக நடன சிங்கார நடையழகில் பொற்றேறிருக்க. நீ 99 தான் பாடியிருக்கிறாய். கடைசியாக விதி விளையாடிவிட்டது. அமராவதி, அவசரப்பட்டு விட்டாய். இந்த சோதனையிலே வெற்றி பெற வேண்டும் என்று அம்பிகாவதி இறைவனை துதித்து பாடினானே கடவுள் வணக்கம், அதையும் ஒரு பாட்டாக கணக்கிட்டு விட்டாய். வெற்றியின் சிகரத்தை எட்டிப் பிடிக்கும் நேரத்திலே உன் வேல்விழியை காட்டி வீழ்த்தி விட்டாய். முடியுமா என்று எண்ணியவர்கள் வியக்கும்படி பாடினான் அம்பிகாவதி. முடிக்கும் முன்னே உன் மூடுமதி போன்ற முகத்தை காட்டிவிட்டாய். அவனும் பாடிவிட்டான் சிற்றின்பமாக. இத்தனை நேரம் பொறுத்திருந்த நீ இன்னும் சில வினாடிகள் தாமதித்திருக்க கூடாதா? இலக்கிய பண்பு தெரிந்த நீ, காவிய மரபு அறிந்த நீ, காதலால் கருத்திழந்து காப்பு செய்யுளையும் கணக்கில் சேர்த்து விட்டாயே. மன்னன் உங்கள் காதலை வெறுத்தாலும் கவிஞன் என்ற முறையிலே அவனை மன்னிக்க தயாராயிருந்தான். நாம் மன்னிக்க தயாராக இருந்தாலும் நீதிதேவன் இவனை மன்னிக்க தயாராக இல்லை. நாளை காலை முதல் மணி அடித்ததும் இவன் தலை மண்ணிலே உருளட்டும்.